டேய் டேய் என்னடா ஃபீலிங் டேய் உங்களுக்கு என்னடா விட்டா முஸ்தபா பாட்டு பாடுவீங்களே நிறுத்துக்கடா சிப்பந்திகளா என்னைக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு முன்னுக்கு நீ அசிங்கப்படுத்தணும் நினைச்சியோ இனிமே பண்ணைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லடா போடா வெளியில போ டேய் போ சொன்னது வெளியில போவம்ல என்னடா முதலாளிங்கிற ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற வேலையே போச்சு என்ன மரியாதை இது யார் விட்டா சேச்சியோடது அவளை ஏன்டா உன்னோட கூட்டி போற ஒண்ணு மண்ணாதான் வந்தோம் ஒண்ணு மண்ணாவே போறோம் பா சேச்சி ஒரு மினிட் பேசு முதலாளி இத்தனை நாள் உள்ள செத்து கிளின்னு പറഞ്ഞது தப்பான அர்த்தத்துல அப்படியே ரெண்டு போட்ட நீ போ வா கடைசியா மெசேஜ் சொல்லிட்டு போலாம் டேய் சேச்சி கிடைச்சிட்டாரு பவுமானத்துல போறியா அவன் புருஷன் கேரளாவுல பெரிய செய்வன கரண்டி அவனுக்கு துவாயில கூட பிரான்ச் இருக்கு டேய் இனிமே அவனோட நீங்க சேர்ந்திய அவன் நிலைமை தான் உங்களுக்கு போடா சரி வா ஓ சைஸுக்கு சோடி பால் கெடுக்கல வச்சு டாட்டா நான் ஒண்ணு பண்ணல முதலாளி அப்படியெல்லாம் பார்க்காதீங்க கோபா ஐயே சேச்சியோட புருஷன் மட்டும் செய்வனக்கார இல்ல சேச்சியே பெரிய செய்கைக்காரி தான் இனிமே உன் பண்ண பால் பண்ண இல்ல புரிஞ்சிருச்சு போ போலாமா வேலையை விட்டு தாண்டா தூக்குனி அதுக்கு இந்த பண்ணையவே காலி பண்ணிட்டு போறீங்களடா நல்லா இருங்கடா உனக்கெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டு ஐயோ எம்பிட்டு செய்வனடா எதுக்குங்க அந்த பொடிநட வேண்டுதல் சொன்னா பலிக்காது சொல்லாட்டி எனக்கு தெரியுமே பிடிக்காத மாப்பிள்ள போயிட்டான்னு தானே இல்ல இனிமேல் பிடிக்கிற மாப்பிள்ள கிடைக்கணும் தானே கேட்டு தானே தெரியுதே நான் சொன்னது கேட்டு முகத்துல தெரியுதே அப்படின்னா நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் வேண்டிக்கங்க இல்லைன்னா சாமி மேல பழி போட வேண்டியிருக்கும் ஆமாங்க மறுபடியும் உங்க சித்தப்பாங்க அவங்க இஷ்டப்படி ஒரு மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டாங்க ஆனா ஒரு விஷயம் இப்ப பாத்துருக்க மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா நான் ஒண்ணும் கிணத்து தள்ள வேணாங்க நீங்களாவே குதிச்சிருவீங்க ஆமாங்க ஒருவேளை நீங்க கிணத்துல குதிக்கலன்னா அழகான வெள்ளக்கொக்கு மாதிரி இருக்கிற உங்க பக்கத்துல அசிங்கமான அண்டங்காக வச்ச மாதிரி இருக்கும் ஜோடி பொருத்தம் கது பொண்ணுங்க பொதுவா நிறத்தை பாக்குறத விட குணத்தை தான் பாப்பாங்க அடங்க அக்கா என்ன மாதிரி கருப்பா இருக்கிற மக்கா ஏன் கலரான ஃபிகர் முன்னாடி கான்ஃபிடண்டா சுத்துறீங்கன்னு இப்பதான் தெரியுது இப்ப சொல்லு கதிர் எனக்கு ஜோடியா வரப்போற அந்த அண்டங்காக்கா யாரு பேரை சொன்னா அர்ச்சனை பண்ணிடுவேன் என்ன டைரக்டா வந்துட்டாலே சமாளிக்க வேண்டாம் இந்தம்மா இப்படி 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 எப்படி சொல்றது அங்க பாருங்க அங்க ஓடுது பாருங்க அந்த அண்டங்கா தான் ஓடுது அதேதான் கருவாயா அந்த அண்டங்காக்கா நீதான் எனக்கு தெரியுமடா மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் யாரு நம்ம ஊர்ல வெள்ளையும் சொல்லேமா சிங்கம் என்ன தெரியல உனக்கு ஏ கதிரு என்ன கண்ணே கூசுது பளபளன்னு இருக்க நான் ஒண்ணும் பழைய கதிரல சரி இப்போ ராஜலிங்கம் மகாலிங்கத்தோட ஒரே மருமகன் கதிரே கவுத்திட்டியா இப்ப பாரு கதிர் இந்த ஆங்கில பாக்கும்போது அப்படியே சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கு ஐயோ இந்த அப்படி இந்த வச்சுக்க போலாமா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணு பட கதிர் அப்படியே நில்லு இந்த ஆங்கில பாக்கும்போது எப்படி இருக்க தெரியுமா எப்படிங்க நாட்டாம மாதிரியே இருக்கு இந்த அப்படி ஆமா சரி இந்த கதிர் ஃப்ரண்ட் ஆங்கில எப்படி இருக்கா ஐயோ ஃப்ரண்ட் ஆங்கிலா சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு இருந்தாலும் சொல்றேன் எஜமான் மாதிரியே இருக்க ஆளு மூஞ்சி பாரு எல்லாருக்கும் அதே நினைப்பு என்ன கதிர் என்ன கதிர் பேக் ஆங்கிள் எப்படி இருக்க ஐயா பின்னாடி ஆங்கிள்க்கெல்லாம் என்ன படமே எடுக்கல போ அப்போ படத்தை பார்த்து காசு வாங்கிக்கோ இவ்வளவு போல் இருக்கேன் காசை பிடிட்டு போறேன் நீ காசுக்காக போய் சொல்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியா நினைக்கிற அங்க பாத்தியா யூத் புள்ள ஒரு கிளை வருது பாத்தியா ஆமா அதுட்ட கேட்கலாமா கேட்டுறமே எங்க வாத்தா ஹாய் மேடம் கம் ஆன்
சின்ன கவுண்டர்னு சொல்லி வச்சிருக்கேன். கரெக்டா சொல்லு, உனக்கு காட்டன் பிரியாணி வாங்கி தரேன். போ போ போ. என்ன உத்து பார்த்துக்கிட்டே இருக்க? சொல்லு பாட்டி, ஏன் செல்ல பாட்டி சொல்லு. ஐயோ ஊருக்குள்ள பூச்சாண்டி வந்துட்டா, பிள்ளைங்களை ஒளிச்சு வச்சிருக்கா. இது சரிப்பட்டு வராது. ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தா கேட்னே. டேய் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஆட்டத்துல கரெக்டா இருக்கணும்டா. ராங்கி காட்டிராத. கவலைப்படுத்தி விட்டாங்க. அடிச்சு காட்டுறேன் பாருங்க. என்னப்பா இது வேஷம்? நீங்களும் வேஷம் சொல்லிட்டீங்களா? ஒரு நாள் ஊர்ல வெள்ளஞ்சொல்மா சுத்துறதுக்கு பூச்சாண்டிட்டாங்க. இதுல வேற கடைசி வரைக்கும் உங்க பக்கத்துல இதே கோலத்துல மாப்பிள்ளை எப்படி நிக்கிறது? நம்மளால முடியாதுங்க, முடியாதுங்க. டேய் ஊருக்காரங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும். என் பொண்ணு கிட்ட செலக்ட் ஆயிட்டியல்ல, அது போதும். டேய் கதிரு, இதுவரையில நீ நடந்துகிட்டது முக்கியம் இல்ல. இனிமே எங்க டீலுக்கு எப்படி ஒத்து போவேங்கிறதா முக்கியம். நான் சொல்றது கேளு. கல்யாணம் முடிச்ச கையோட நீ என்ன பண்றனா? போதுங்க, நீங்க மாமங்க அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே. இவ்வளவு நாள் நீ எங்க கூட இருந்திருக்க, நாங்க எதுக்காக வாழ்றோம்னு உனக்கு தெரியல. புரிஞ்சிருச்சு முதலாளி. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவ அப்பனை போட்டு தள்ளின மாதிரி பொண்ணையும் போட்டு தள்ளிடுறேன். டேய் அது தெரியாம தான் இத்தனை நாளா நாங்க பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப எப்படி செய்வோம்? நாளைக்கே ஊரை கூட்டி நான் தான் மாப்பிள்ளை சொல்லுங்க. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏண்டா இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு, கேன பையன் வேண்டாங்கிறானேன்னு ஊருக்காரன் தப்பா நினைக்க மாட்டேன்? நினைக்கட்டும் முதலாளி, நினைக்கணும். இதையே சாக்கா வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்றதை விட ஆம்பளையா வெளியே போய் பொண்டாட்டியோட வாழ்வேன்னு உதாருக்கு சவால் விடுவேன். ஒரு குண்டுமணி கூட வேணாம், எனக்கு கதிர் தான் வேணும்னு உங்க பொண்ணு வாயால சொல்ல வச்சு கல்யாணத்தை கச்சிதமா முடிப்பேன். அடே அடே, யாரா நீ? எங்களுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கடா ராசா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். என் கல்யாணம் நம்ம இசைக்குமன் கோயில நடக்கட்டுமே. மண்டப செலவு மிச்சம் தானே. டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேடா. உன் ஆசைப்படியே நடக்கட்டும்டா. இந்தாங்க நீங்க கேட்ட ஜோக்கர். அண்ணே டிக்குனே, சில சமயம் ஜோக்கர் கூட ஹீரோ ஆயிருதுனே. என்னாச்சு கோபால்? ஒண்ணும் ஆகல, இன்னமேத்தே ஆக்க போறேன். ஐயோ, நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. போது ஒரு டிஃபரன்ஸுக்கா முதலாளின்னு ஒதுங்கி இருந்தது. இந்த மீல முதலாளி தொழிலாளி ஒண்ணுதே. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இண்டஸ்ட்ரியை ஸ்டேக் இல்லாம நடத்துவோம். என்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நான் சில நாள் போதும் கோபால், உடைந்து விடுவீர்கள். கோபால் தூங்கிராத, பாட்டுத்தே முடிஞ்சிருக்கு, படம் என்ன முடியல. கோபால் கவலைப்படாத, சைடு ஆங்கிள், லோ ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் எல்லா ஆங்கிளையும் லாக் பண்ணிட்டு நம்மள ஒரு பய பார்க்க முடியாது. வா கிட்டக்க. மூடா இருக்கும் போது ஏன் முதுகு தாப்பாங்களா மறந்துட்டீங்கன்னா முதலாளி? ஒண்ணுமில்ல, நான் என் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தேன். வர வெள்ளிக்கிழமை எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம். குடும்ப சேர்ந்தமா அப்படிங்க. ஐயோ என்னது நடக்கணும். பாய். பவ்யமா பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பேசிக்கா பைட்டுங்கிறத நிரூபிச்சுட்டு போறானே. சரி வா. அநியாயமாக முடிந்து விட்டதே. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சருத்தேன். நீங்கள் வேஸ்ட் கோபால், வேஸ்ட். நான் ஒரு ராசி இல்ல ராஜா.